கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே. கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே. இருளோ புயலோ உனை என்ன செய்யும், என்னருளிருக்க எவை என்ன செய்யும். உன்னோடு எந்நாளும் நான் இருக்க, நீ கலங்காதே என் நெஞ்சமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். யோவான் நற்செய்தியை வாழ்வின் நற்செய்தி என்று சொல்லலாம். வாழ்வு தருகின்ற தண்ணீராக, வாழ்வு தருகின்ற வார்த்தையாக, வாழ்வு தருகின்ற உணவாக, வாழ்வு தருகின்ற ஆயனாக, வாழ்வு தரும் ஒளியாக இறைமகன் இயேசு யோவானால் காட்டப்படுகிறார். இந்த வாழ்வை அவரிடமிருந்து பெற்று வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையை 3 விதங்களிலே வாழலாம். ஒன்று இருத்தல். இருத்தல் என்பது சராசரித்தனமான காரியங்களை செய்து கொண்டு நம் மனித மாண்பின் மேன்மையை அறியாமலேயே வாழ்ந்து மடிவது. உதாரணம், எப்படி இருக்கிறீர்கள் என்று பிறர் நம்மை கேட்கும் போது ஏதோ இருக்கிறேன் என்றும் என்னத்த இருக்கிறேன் என்றும் பதில் சொல்லுவது. இரண்டாவது பிழைத்தல். முழு ஈடுபாட்டுடன் வாழாமல் ஏதோ இந்த உலகத்திற்கு வந்துவிட்டோம் என்று அரை குறை முயற்சிகளுடன் ஏனோ தானோ என்று வாழ்வது. உதாரணம், எப்படி இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு சிலர் என்ன இப்படியா வாழ்வு, பரவாயில்லை, ஒரு மாதிரி போகிறது என்று பதில் சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். மூன்றாவது வாழ்தல். வாழ்வது என்பது முழு ஈடுபாடுடன் ஒவ்வொரு வினாடியும் முழு மனிதர்களாக வாழ்வது. முழு மனிதர்களாக வாழ்கிற போது முழு ஈடுபாடுடன் வாழ்வோம். முழு ஈடுபாடுடன் வாழும் போது முழு மகிழ்ச்சியை கண்டுகொள்வோம். முழு மகிழ்ச்சியை கண்டுகொள்ளும் போது வாழ்வின் முழு நிறைவை அனுபவிக்க ஆரம்பிப்போம். இப்படிப்பட்ட முழுமையான வாழ்வும் நிறைவும் தன் தந்தையிலிருந்தும் தன்னிலிருந்தும் புறப்படுவதாக இயேசு கூறுகிறார். வாழ்வின் மிகப்பெரிய இழப்பு சாவுகல்ல, மாறாக நாம் உயிரோடு இருக்கும் போதே நமக்குள் இருப்பவை செத்துப்போக அனுமதிக்கிறோம் அல்லவா, அதுதான் மிகப்பெரிய இழப்பு. சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். உனக்காய் நானே ஒளியானேனே, நீயோ இருளை தேடிச் சென்றாய். உனக்காய் நானே ஒளியானேனே, நீயோ இருளை தேடிச் சென்றாய். நானே வழியல்லவா வாழ்வை தந்தே உனக்கல்லவா. நானே வழியல்லவா வாழ்வை தந்தேன் உனக்கல்லவா. உயிரே உறவே உனக்கு
உனக்காக நான் இருக்க கலங்காதே என் நெஞ்சமே.